ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 4 டேஸ் வந்து வேளாங்கண்ணி போயிருந்தோம். இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப மழை, புயல், ரொம்பவே சூப்பரான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. இத்தனை வருஷத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளைமேட் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த 1 டே ஃபுல்லாக என்ன சாப்பாடு பண்ணுறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றதான் நான் காட்ட போகிறேன். காலையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ரோட்டில் வந்து கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஆப்பம், தோசை, இட்லி, அப்புறம் புட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொருத்தையும் ரேட் கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடையில் உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. நடுவில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா மாங்காய், இலந்த பழம் இதெல்லாம் வந்து சீசன் டைமில் நிறைய கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து அங்கே பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் மட்டும் இல்லைங்க, அந்த சமைக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாமே வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. கேஸ் அடுப்பு கூட வாடகை கொடுப்பாங்க. நாங்கள் வந்து எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லைங்க, எல்லாமே அங்கேயே கிடைக்கும். ஆனால் வந்து மசாலா பொருட்கள் நீங்கள் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் வீட்லேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்கள் எல்லாமே வந்து திடீர்னு ஒரு பிளான் பண்ணபடியாக வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. நாங்கள் இருந்த ரூமில் பார்த்திங்கன்னா அங்கே கிச்சனுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பிளேஸ் இருந்தனால அங்கே நாங்களே சமைச்சோங்க. ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் குழம்பு, அப்புறம் அரிசி வாங்கிட்டு வந்து உலை வச்சு சாதம் வடித்தோங்க. ஸோ கிடைக்கிற பொருள்லாம் வச்சு நாங்கள் குழம்பு செஞ்சோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சமைச்சோங்க. மிக்சியெல்லாம் இல்லாதனால நாங்கள் அரைக்கிற இது மட்டும் செய்ய முடியல. மற்றபடி இருக்கிற பொருளை வச்சு குழம்பு செஞ்சோம். காய்கறி கடை, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே அங்கே கிடைக்குங்க. எங்களுக்கு கிடைச்ச எல்லா பொருளையும் வச்சு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணோங்க. குழம்பு ஓகே தான் இருந்துச்சு. குழம்பு வைக்கிறதுக்கு பெரிய சட்டி, அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு பெரிய தேக்ஷா மாதிரி கொடுத்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தவா, ஆயில் எல்லாமே வாங்கியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா தவாவில் கொஞ்சம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அந்த வடை சட்டி மாதிரி அதுலேயும் கொஞ்சம் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய ஃபிஷ் வந்து பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ணோம். இதெல்லாம் வச்சு மீன் எல்லாம் வறுத்துட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா சாரல் மழை வந்து தூரிட்டே இருந்துச்சுங்க. ஃப்ரை வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி குழம்புமே நல்லா இருந்துச்சுங்க. இதே மாதிரியே நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். சைடில் வந்து 2 கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைகள்லாம் இருக்குங்க. அங்கே சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலான்னு கடைக்கு போயிட்டோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சாரலாக தூரிகிட்டே இருந்துச்சுங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த சர்ச்சுக்குள்ளேயே ஒரு ஓரமாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை விட்டதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு சாப்பாடுங்க ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இட்லி, வடை, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தான் சாப்பிட்டோம்.
அங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடும். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.